சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷிம்லாய வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை பல வருட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு வருடத்தில், அதுவும் குறிப்பிட்டு 138 நாட்களுக்குள்ள ஒரு 3 வழி உங்களுக்கு கிடைக்க போது சனிவனுடைய வக்ரத்தால். சனிவனுடைய வக்ரத்தின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தலையீழாக அடியோடு மாறப்போகுது, தீரப்போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பித்தாகணும். அப்படிப்பட்ட பலனை தான் சனிவன் தன்னுடைய வக்ர காலகட்டத்தில் கொடுக்க போகிறார் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, ராசிநாதனை சனி பகவான் அவர் 3ஆம் இடம் மீனத்துல அமர்ந்திருக்கிறாரு. மேலும் உங்களுடைய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல ராகு, 8ஆம் வீட்டுல கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சர்பகிரகங்களுடைய பிடியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே போலதான் உங்களுடைய மரண பயம், அதாவது உங்களோட ஆயுளையே அசைச்சு பார்க்குற மாதிரி சில கண்டங்கள், சில விபத்துகள் அல்லது இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்னஸை, ஒரு மன பயத்தை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கேது பகவான். இந்த ஒரு சூழல்ல உங்க ராசிநாதன் அதிரடியான முறையில வக்ரம் அடைய போறாரு. ராசிநாதன் வக்ரம் அடைந்தால் இதுவரை இருந்த இயல்பான உங்களுடைய குணநலங்கள் டோட்டலா டிஃபரெண்டா தலைகீழாக மாறும். சரிங்களா? அது எப்போ அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. இந்த வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை அவர் வக்ரத்துல தான் இருக்க போறாரு, கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்போ ராசிநாதன் 3ஆம் வீட்டுல, 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ மற்றவங்களுக்காக வாழ்ந்தது, மற்றவங்களுக்காக ஒரு வேலை பார்த்து கொடுத்தது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்தது, இப்படின்னு உறவுக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்துக்காக இல்ல மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நிறைய விஷயத்தை செஞ்சு அதனால நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க இல்லையா? இனி அப்படி இருக்காது. உங்களுக்காக நீங்க வாழக்கூடிய அமைப்பை இந்த சனி வக்ர காலகட்டம் உணர்த்த போகிறது. உங்களுக்குண்டான வெற்றியை கொடுக்க போகுது. முதல் விஷயம், முதல்ல தீரப்போகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை. ஆமாங்க, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட சொத்து தகராறு, வம்பு வழக்கு பிரச்சனை, அவங்களே உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா குறையும் மறையும். அல்லது கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அவங்க ஒரு தடையாக, ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் நீங்க ஃப்ரீயாவீங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு திருமண விஷயங்கள் நடந்துரு வீட்டு விட்டு விலகி செல்வார்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் நடக்கும். அப்போ கூட பிறந்தவங்களால இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த சனி வக்ரத்தில் அது முடியும், தீரும். இது முதல் விஷயம். சரிங்களா? ஸோ 2வது விஷயம், கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல கூடாத காதல் கைகூடும், காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும், பிரிந்த காதல் ஒன்று சேரும், குறிப்பிட்டு கணவன் மனைவிடையே காதல் அந்யூன்யம் அதிகரிக்கும். 3வது நபருடைய தலையிட்டால் வீட்டில் ஏற்பட்ட, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ சரியாகும், காதல் அந்யூன்யம் அதிகரிக்கும் கண்டிப்பா கணவன் மனைவிடையே. ஓகேங்களா? அடுத்து பிள்ளைகளுடைய விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகுங்க. எதிர்பார்த்த மாதிரி ஒரு புத்திர பாக்கியமும் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு நேர காலகட்டத்துல. சரிங்களா? ஸோ அதுக்குண்டான யோகமான காலகட்டமா இருக்குது. அடுத்து பதவி வாய்ப்பு. ஆமாங்க, உங்களுடைய நீங்க பல வருஷமா ஒரு ஃபீல்ட்ல இருப்பீங்க, கஷ்டப்பட்டு நீங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும், உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கும். அதனாலேயே நீங்க மன ரீதியான வருத்தப்பட்டிருப்பீங்க, வேற கம்பெனிக்கே மாறிடலாமா. ஆனா இந்த ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு அந்த பதவி வாய்ப்பு வாண்டடா உங்களுக்கு கிடைக்கும். உங்களை விட அதிகார பதவி அந்தஸ்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களே உதவி செய்வாங்க. ஸோ இது வேலையின் ரீதியாக சம்பள உயர்வு, ப்ரொமோஷன், பதவி உயரை சொல்லும். அடுத்தபடியா குடும்பத்திலையும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். மேடை ஏறி நீங்க பாராட்டப்படுவீங்க. உறவுகள் ரீதியா முக்கியமான இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். குறிப்பிட்டு கோயில் மற்றும் விழாக்கள் மற்றும் சமூக தொண்டு சேவை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பா இருக்க போது. இழந்த பெயர் மீண்டும் கிடைக்கும்.
ஸோ கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும், கௌரவ பதவிகள் விருதுகள் கிடைக்கும். அதே போல அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், தேர்வு எழுதுன்னு ஆனால் சக்சஸ் ஆக முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. டக்குனு அதில் கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கு. அதுவே சில பேர் இந்த வேலையை நான் மாத்தினா போதுங்க, இந்த கம்பெனியில் எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, பணமும் பெருசளவு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, வேற ப்ரொஃபஷனில் மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து மகர ராசியில் பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவோம், ஆடல் பாடல் போன்ற விஷயங்கள்ல, கலைத்துறை சார்ந்த விஷயத்துல, ஸ்போர்ட்ஸ் மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் பெரிய அளவு வாய்ப்புகள் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திங்க. கண்டிப்பா பார்ட் டைம்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு கூட கண்டிப்பா உருவாகும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் உங்களுடைய தாய் மற்றும் தகப்பனார், குறிப்பிட்ட தகப்பனார் வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை வழியின் மூலமாக சொத்துக்களோ அல்லது நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில உதவிகளோ கண்டிப்பா கிடைக்கும் இந்த சனி வக்ர காலகட்டத்தில். அது நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. ஓகேங்களா. சில பேருக்கு நான் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இப்ப ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு வீடு மாறக்கூடிய, ஊர் மாறக்கூடிய, வேலை மாறக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். போகக்கூடிய இடம், செட்டில் ஆகக்கூடிய நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இது தாராளமாக செய்யலாம். இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம், இதுவரை சிறைவாசம் மாதிரி ஒரு விஷயத்துல இருந்தேன், அரசாங்க தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அல்லது ஒரு விஷயத்துல மாடிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை, ஒரு விமோச்சனம் அப்படின்றது இந்த வக்ர காலகட்டத்தில் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இடமாற்றத்தின் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மாறி போகக்கூடிய இடத்தின் மூலமா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட், தகவல் தொடர்பு துறைகள் மற்றும் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க மற்றும் மிக முக்கியமா விவசாய துறைகளில் கால்நடை வளர்ப்பு சம்பந்தப்பட்டு செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு நல்ல அமோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. தொழில் விஷயம் நல்ல விருத்தியை கொடுக்க போகுது, நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. மிக முக்கியமா கல்குவாரி, கிரேனைட் மற்றும் செங்கல் மற்றும் கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதில் உங்களுக்கு கூடுதல் கான்ட்ராக்ட், கூடுதல் ஒப்பந்தம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா. இந்த ஒரு நேர காலத்தில் எதிர்பார்த்த மாதிரி, எதிர்பார்த்த இடத்துல பண உதவிகள் கிடைக்குங்க, கடன் உதவிகள் கிடைக்குங்க. இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பா தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும். அதாவது திருமண பந்தத்தில் ஏற்பட்ட முறிவுகள் சரியாகி, பிரிவுகள் சரியாகி மீண்டும் கணவன் மனைவி காதல் அந்நியத்தோடு ஒன்று சேரப் போகிறீர்கள். அது கண்டிப்பா நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. இப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க அனுப்பீங்க. உங்களுடைய இயல்பான குணநலன்கள் கண்டிப்பா மாறும். இதுவரை சோம்பேத்தனமா இருந்த நீங்க சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களை விட்டு கொடுத்து நீங்க உங்களுக்குன்னு சேர்த்து வைக்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கத்தை அடிமையா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவீங்க. இது இந்த வக்ர காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில நடக்கும். நீங்க மிக முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த காது கேட்க முடியாதவர்கள், கண் ஊனமானவர்கள் அல்லது வாய் பேச முடியாதவர்கள், இப்படி ஊனமான பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க. அதே போல பிரதோஷன்று நந்தீஸ்வர பவனுடைய செவிகளில் உங்களுடைய குறைகளை, வேண்டுதல்களை கண்டிப்பா சொல்லுங்க. பிரதோஷ வழிபாடுகளை மகர ராசிக்காரர்கள் தவறாமல் பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு பாலாபிஷேகம் மற்றும் சந்தனாபிஷேகம் செய்யுங்க. அது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் விருத்தி மற்றும் சுவிச்சங்களை விரைவிலே நடத்தி தரும். சரிங்களா. தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குனால பலங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லி தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. நாங்கள் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் ஸ்ரீ பாராயணம். திருவடி சரணம்.